So I was கடந்த நாள் சொல்லி, it was a wonderful thing. Somebody asked Jesus, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு யாரோ ஒருவர் கேட்டாங்க. and Jesus didn't hesitate. உடனே ஜெபிக்கிறது முறைமைகளை, he didn't say this is how you pray, he said this is the way you pray. Amen. Hallelujah. நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்று போதிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபிக்கணும்னு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். Amen. Hallelujah. So important. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, so I believe he followed that pattern. அவர் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணார், அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய இயேசுடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா, ஆர் எவ்ரி டைம் அவருடைய when he was preaching, அவர் எப்போதுமே he honored, பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். Amen. He was so much என்ன பண்ணாருங்க, தேவனை உயர்த்துகிறதை கொண்டாடுகிறதை நாம் பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம ஜெபிக்கும் போது எப்படியோ ஜெபிக்கிறது அல்ல, அவர் சொல்லி கொடுத்தார் என்னன்னு. ஹல்லேலூயா. when you pray, நீங்க ஜெபிக்கும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். you have to know. நீங்க ஜெபம் பண்ணும் போது God, உங்க தேவனும் என் தேவனும் அவர் பூமியில ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. He is a creator God. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று நமக்கு தெளிவா தெரிந்திருக்கணும். அவரை குறிச்சு எழுதப்பட்டிருக்கும் போது அவர் வானத்துல சிங்காசனம் வைத்து பூமியில பாதப்படை வைத்திருக்கிறாரா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். வேதம் சொல்லுகிறது, அண்ட சராசரங்களையும் அவருடைய வாயின் வார்த்தையினால் படைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எவ்ரிதிங், இன்னைக்கு பூமி வானத்திற்கு எவ்ரிதிங் அவருடைய சத்தத்துக்கு அவைகள் கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. இன்ன வரைக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறது. இன்ன வரைக்கும் அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஒபேயிங். சச் பவர்ஃபுல் இஸ் காட். அத்தனை மகத்துவம் உள்ளவர், அத்தனை வல்லமை உள்ளவர். நாம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே we have to know, முதல்ல நமக்கு who is your God, உன் தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியணும். Amen. Hallelujah. அது அவர் யாரோ அல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல. He is not an human being. ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. Jesus introduced him as Father. அதுதான் அவன் சொல்றார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. He is not only God, he is the Father. அவர் சொல்றார், you adore him as your father. தகப்பனா நினைங்க. நீங்க பைபிள் முழுக்க பாத்தீங்கன்னா, there are so many instances where the Bible says, for example, நீங்க சங்கீதம் 115 சங்கீதத்துல ஒரு வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க இப்படி சொல்லும். சங்கீதம் 115 சங்கீதம் 3 வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லும்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார். அவர் எங்க இருக்கிறாரா? நம்முடைய தேவன் இஸ் இன் ஹெவன். அதான் இவர் சொல்றார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. He is in heaven. He is seated in heaven. வானத்துல சிங்காசனம் வைத்திருக்கிறார். அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். Such an awesome God is our God. Is not only God, அவர் தேவனாக மாத்திரமல்ல, இன்னைக்கு அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாருங்க, உலகத்துக்கு he may be God. அவர் வெறும் தேவன் என்று நீங்க அவங்க பார்க்கலாம். But for God, Jesus, நமக்கு அவர் எப்படி காட்டி இருக்கிறாங்க? நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன், நம்ம டேடி, அவர் எங்க இருக்கிறாருங்க? He is the creator God. நம்முடைய அப்பா யாரா இருக்கிறாருங்க? He is the creator God. He is an awesome God. அதை நம்ம நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அந்த தேவனை பத்தி எழுதும் போது இங்க தானியல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நான் சில காரணை கூட சொன்னேன், ரீட் புக் ஆஃப் டேனியல்னு. தானியல் ஜெபிக்கும் போது பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் how he addresses God. இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க தானியல் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தானியலுடைய நண்பர்களும் தள்ளப்படுகிறாருங்க. ஏமா நேபுகாத் நேச்சருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதோடைய சொப்பனத்தை சொல்றதுல பட் இஸ் ஆஸ்கிங் ஆன்சர்ஸ். அந்த சொப்பனத்தையும் அதற்குரிய வெளிப்பாடையும் கேட்கிறார். nobody is able to say that. அப்போ நேபுகாத் நேச்சர் அந்த பாபிலோன்ல இருக்கிற எல்லாத்தையும் ஞானிகளை, ஜோசியக்காரரை, சாஸ்திரக்காரரை எல்லாம் கொன்று போட சொல்லுகிறான். அப்ப தானியல் ஞானத்தோட போய் பேசி டேக்ஸ் சம் டைம். அந்த நேரத்தை எடுத்து வந்து 17ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக
அனனியா மிஷாவில் அசரியானும் தன்னுடைய தோழருக்கு அந்த காரியத்தை அறிவித்தான். He decided to look unto God. தன்னுடைய ஜெபத்தை பரலோகத்துல ஒரு தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். And he began to pray to that God who is in heaven. அப்போ நீங்களும் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி you should have faith that God is seated in heaven. அவர் தேவன் மாத்திரமல்ல, he is my dear father. அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறார். He is in heaven. அவர் என் ஜெபத்துக்கு காதுகள் செவிகள் திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் எனக்கு காண்கிறதா இருக்கிறது. அந்த faith-ஓட when we begin to pray, you will see answers. Amen. நாம ஜெபிக்கிறோம், பட் எந்த அளவுக்கு we don't think நம்ம ஆண்டவரை இவ்வளவு மகிமை உள்ளவர், என்னுடைய ஜெபத்தை கேட்க காத்து சித்தம் கொண்டு இருக்கிறார், நம்ம உணர்கிறது இல்ல. பாருங்க, அதிலே 19ஆம் வசனத்துல நீங்க மறுபடியும் படிச்சீங்கன்னா, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்துல தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியன் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். Amen. He prayed, he waited, he received, and he praised God. Amen. Hallelujah. That is the pattern. அவன் என்ன பண்ணாங்க? தேவனிடத்துல ஜெபத்தோட போனா, விண்ணப்பத்தோட போனா, ஜெபித்தான், காத்து இருந்தான், வெளிப்பாடு பெற்று கொண்டான். அவன் அதோட நிக்கல. He began to praise God. இருபத்தி 8ஆம் வசனத்துல பாருங்க, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்கள் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். So even to the king, ஒரு ஜென்டைல் கிங், தேவனை அறியாத சிறைப்படுத்தி கொண்டு போன இந்த யூத குலத்தானாகிய இந்த தானியேல் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். Amen. He is the God who reveals. அப்போ அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஏசாயா சங்கீதத்துல எழுதி இருக்க, சங்கீதம் 65ல அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். Hallelujah. He is a God who hears our prayer. அவர் ஜெபிக்கிறதை ஜெபத்தை எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. So before even you start praying, you should know there is a God. He's a holy God. அவர் பரிசுத்த தேவன், மகிமை உள்ள தேவன். அவர் காதுகள் எப்போதும் ஜெபத்துக்கு திறந்தவைகளா இருக்கிறது. அவர் கண்கள் என்னை காண்கிறதா இருக்கிறது. I pray to a living God. நான் ஒரு மரித்த செத்து போன கடவுள்கிட்ட அல்ல, மரித்தும் உயிரோட இருக்கிறவரிடத்துல நான் விண்ணப்பிக்கிறேன். அவர் என் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார் என்கிற விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அதான் இயேசு சொல்வார், even before you pray, அவர் சொல்வார், நீங்க ஜெபிக்கும் போது ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அது பெற்று கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். when you are praying, believe God has already heard your prayer. வேதம் சொல்லுகிற நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே எதுக்கு ஜெபிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். He knows what you are praying and he has prepared an answer for our prayers. அந்த பதிலை நாம பெறணும்னா you need to have faith. யார் மேலங்க? The God who hears our prayer. ஜெபத்தை கேட்கிறவர் மேல என்ன பண்ணணும்? நாம கவனம் வைக்கிறவர்களாக இருக்கணும். அதுல உணர்வு பூர்வமா இருக்கணும். தானியேலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. மறுபடியும் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். நேபுகாத்நேச்சருடைய பேரன்கிட்ட சொல்வார், பரலோகத்தின் தேவன், there is a God in heaven. So Daniel was accustomed with the God of heaven. அப்போ உங்களுக்கு எனக்கு அக்கஸ்டம்ட் ஆகணும். நம்முடைய தேவனை குறித்து தெளிவு இருக்கணும். Amen. You are just not praying to ஏதோ ஒரு deity கிடையாது. He is God Almighty. He is El Shaddai. அந்த ஜெபிக்கும் போது there needs a reverence. பயபக்தியோட the Bible says, நீங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல படிக்கும் போது ஜேசு என்ன பண்ணாராம்? பூமியில இருந்த மாம்சத்துல இருந்த நாட்களில அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். He prayed to the God of heaven.
அதனால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாம். So how much more if Jesus could pray that pattern, அந்த வழியில அவர் ஜெபிக்கிறார்னா how much நீங்களும் நானும் பயத்தோட, நடுக்கத்தோட, கண்ணீரோடு, பலத்த சத்தத்தோட நீங்களும் நானும் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். Today why most of the prayers are unheard, நாம கேட்க முடியாம அந்த ஜெபத்துக்கு பதில் பெற முடியாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? There is no fault with God, it's a problem with us. ஏதோ ஜெபம் பண்ணோம்னு ஜெபம் பண்றோம். We don't know who is our God. அவரால என்ன செய்ய முடியும்னு நமக்கு தெரியல. He can do everything and anything and everything. அவர் சொல்றார், மனுஷனால் கூடாதுதான் தேவனால கூடும். It's impossible for man, but for God everything is possible. நீங்க பழைய ஏற்பாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா every time the people prayed, கர்த்தருடைய ஜனங்கள் அவரை நோக்கி ஜெபித்த போது பைபிள் சொல்லுது, God came down them to rescue them. தேவன் இறங்கினார். When they cried, when the prayer was faith, when they prayed to the God of heaven, அவர் இருக்கிற அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோட அவரை unseen God பார்க்கிறது போல பார்த்தவர்கள் ஜெபிக்கும் போது God began to move. God began to do great things. நினைத்து பார்க்க முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை தேவன் செய்தார் என்று பைபிள் பறைசாற்றி. There are hundreds and hundreds of evidences that God heard prayer. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் அதுதான் நாம பார்க்கிறோம். யோசேபாத்தும் இஸ்ரேல் யூத மக்களும் they look unto God and pray. ஆண்டவர் சொல்ல, பரலோகத்தில் இருக்கிற நீர் தேவன் அல்லவா? There is no other God besides you, Lord. இப்ப நாங்க ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். நாங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. If you can do something, do for us. We don't know what to do, God. உடனே பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு பேசுகிறார். அங்க இருக்கிற ஒரு லேவியன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறாரு. அவர் சொல்வார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல யோசேபாத்தே, யூத ஜனங்களே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். நீங்க சும்மா இருங்க. I will take care of it. இந்த யூத மக்கள், லேவியர் எல்லாம் when they began to துதித்து பாடி தொடங்கின போது God destroyed the army that came against Judah. யூதாவுக்கு விரோதமா வந்த அத்தனை ராஜாக்களையும் அவருடைய போர் வீரர்களையும் தேவன் அழித்து போட்டார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Hallelujah. This powerful is God. Your prayer is powerful. நினைங்க, உங்க ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது கிடையாது. பட் என்னன்னா ஒரு காரியம் தெளிவா இருக்கணும். You don't pray some deity, ஏதோ ஒரு சாதாரணமான தேவதை கிட்ட அல்ல. You pray to the living God. மரித்தும் உயிரோட இருக்கிறவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்றீங்க. Hallelujah. அவர் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க. Hallelujah. He is alive. Even tonight, whatever may be your request, whatever உங்களுடைய ஜெபம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்க விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும், it's nothing to worry. Bring it to God. Bring it to God in your prayer. Hallelujah. God is waiting to hear from you. உங்க ஜெபத்தை கேட்க கர்த்தர் ஆவலா இருக்கிறாரு. உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க அவர் ஆவலா இருக்கிறாரு. He is ready. இன்னைக்கு அநேக நேரத்துல நாம சோர்ந்து போய் நாம ஜெபிக்கிறத விட்டுறோம். அதனால you don't see the miracles of God. தேவனுடைய அற்புதங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் தேவனுடைய மகிமைகளையும் நாம காண முடியாம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். Even tonight, remember, I believe God is challenging you.
தேவன் உங்களை இந்த வார்த்தை கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். Hallelujah. Our God is a God, prayer answering God, prayer hearing and prayer answering God. அதனாலதான் பவுல் எழுதும் போது he learned to pray to God. He never bothered. அந்த தேவனை அறிந்தபடினால அவர் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்தார். அவர் சொல்லுவாரு, I want to better be, இந்த சரீரத்தை விட்டு I want to be with God. Amen. He knew God. He prayed to that living God. சபைக்கு என்ன வேணுமோ அதுதான் அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணாரு. அவர் மகிமையான தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்றாராம். பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்றாராம். Hallelujah. மகிமையின் பிதாவுமானவர். He is a God of glory. Tonight take it as a challenge. ஒரு சவாலை எடுத்து இன்னைக்கு இரவுல நீங்க இதுவரைக்கும் சோர்ந்து போயிருக்கீங்களா ஜெபத்துக்கு, இன்னைக்கு சேலஞ்சா எடுங்க. There is a God. அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறாரு. அவரை நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேங்க. You will hear the answer from God. தேவனுடைய பதிலை நீங்க கேட்க முடியும். You will see the results from God. You will receive the miracle that God has for you in store. Hallelujah. அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட நாம ஜெபிக்கலாமா? God bless you. God be with you.